அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 2026 ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸில் நாங்கள் போட்டு ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ஸு. இது லாஸ்ட் டைமில் வந்து எங்களால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் இது இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் எடுத்துடலாம். अंग्रेजी के पक्ष में सबसे बड़ी दलित दलील लगती जाती हैं कि वह अंतर्राष्ट्रीय और विश्व संस्कृति की பாஷா है. அங்கிரேஜில் வந்து ஆங்கிலத்திற்கு ஆதரவாக மிகப்பெரிய வாதம் என்னவென்றால் அது சர்வதேச மற்றும் உலக கலாச்சாரத்தின் மொழியாக இருக்கிறது. இதுதான் வந்து கொஷின்ஸு. அதுக்கு வந்து ஆன்சர் பிரசங்க குறிப்பு யகு வாக்கிய राज्य भाषा राष्ट्र भाषा नामक पाठ से दिया गया है. இந்த வாக்கியம் மாநில மொழி மற்றும் தேசிய மொழி என்ற பாடத்திலிருந்து இது எடுக்கப்பட்டது. யக்கு ஸ்ரீ ராம் விலாஸ் சர்மா கா நிபந்திகை. இதை இயற்றியவர் ராம் விலாஸ் சர்மா என்பவர் இந்த கட்டுரை இயற்றியிருக்கிறார். சந்தர்ப்ப குறிப்பு லேக்கக் சாகத்தே ஹை கி ஆசிரியர் கூற விரும்புகிறார் கி என்னவென்றால் अंग्रेजी को त्याग दिया जाए और பாரதிய பாஷாவும் கோ சமான் தியா ஜாய். ஆங்கிலம் கைவிடப்பட வேண்டும் என்றும் இந்திய மொழிகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர் விரும்புகிறார். இஸ் விசார் கோ வே இஸ் வாக்கியமே பிரக்கட்டு கர்த்தேக. இந்த எண்ணத்தை அவர் இந்த வாக்கியத்தில் வெளிப்படுத்துகிறார். பிரக்கட் அப்படின்னா வெளிப்படுத்துகிறார். வாக்கியா விளக்கம் ஆஜ் பாரத் अंग्रेजी का गुलाम नहीं है மகர் अंग्रेजी का गुलाम है. இன்று இந்தியா ஆங்கிலேயருக்கு அடிமையாக இல்லை, மாறாக ஆங்கிலேயருக்கு அடிமையாகவும் உள்ளது. अंग्रेजी के संबंध में कहा जाता है कि यह विश्व भाषा है. ஆங்கிலம் ஒரு உலகளாவிய ஒரு மொழியாக இன்று சொல்லப்படுகிறது. अंग्रेजी सीखने से दुनिया में कहीं भी जाकर नौकरी कर सकते हैं. ஆங்கிலம் கற்பது உலகில் எந்த பகுதி துனியா அப்படின்னா உலகம் நடத்தி எந்த பகுதியிலும் வேலைவாய்ப்பை இது நம்மால் பெற முடிகிறது. ஜனதா பி விஸ்வாஸ் கர் லேத்தி ஹை. பொதுமக்கள் இதை நம்புகிறார்கள். இஸ்லியே ஆகையால் லோக் अंग्रेजी பர் ஜான் தேத்தே ஹை. இது பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. விசேஷ சிறப்பு ஜெர்மனி, ரூஸ், ரஷ்யா, ஜப்பான், चीन, சீனா ஆதி தேச பல்சாலி தேஸ் ஹை. ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன. வகாங் अंग्रेजी में नहीं उनकी अपनी भाषा में व्याकरा சல்தா ஹை. ஆங்கிலம் அல்லாமல் தமது சொந்த மொழிகளில் வணிகம் செய்கிறார்கள். பாரத் ஹி ஐசா தேஸ் ஹை कि जहांग विदेशी भाषा की मदद से शासन चलता है. வெளிநாட்டு மொழியின் உதவியுடன் ஆட்சி நடத்தப்படும் ஒரே நாடு இந்தியாவாக இருக்கிறது. லேக்கக்கு சாகத்தேகை. ஆசிரியர் விரும்புகிறார் என்னவென்றால் பாரத்துக்கா ஹர் யவஹார் ஹிந்தி மே சலே. இந்தியா எல்லா தொடர்புகளும் இந்தியில் நடைபெற வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார். உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.